ரைட். அதாவது எக்ஸசைஸ்ல சொல்லப்பட்ட கேள்வியை சரியா மென்ஷன் பண்ணணும். அம்மார் போன்றாக்கள் 40க்கு குறைவாயின் ரிசல்ட் ஃபெயில் இல்லாவிட்டால் பாஸ். அப்படின்னா 40 எடுத்தாலும் பாஸ் ஆயிருக்கும். நிறைய பேர் கிரேட்டர் தேன் மார்க் போட்டு செஞ்சிருந்தீங்க, அதில் பிழை இருக்கு, எரர். இந்த ப்ராப்ளம் சரியாக நீங்கள் சால்வ் பண்ண இல்லை. ரைட், ஸ்டார்ட் போட்டாச்சு. கட்டாயம் ப்ரொசஸ் போடணும் சஜிஹா. சும்மா இந்த இதாப்புல இவ்வளோ டயக்ராம் வரைஞ்சி ப்ரொசஸ் போடணும்னு தெரிய மாட்டேங்குது. என்னமெல்லாம் போட்டு எழுதி வச்சுக்கிறீங்க சஜிஹா, எல்லாம் பொடுப்போக்கு. லாஜிக்கில் எரர் வந்து வாரது பரவாயில்லை. ரைட், இதெல்லாம் பொடுப்போக்கு. எத்தனை டயக்ராம் வரைஞ்சாச்சு? 3 மார்க்ஸ்ன்னு சொன்னால் அப்போ 3 மார்க்ஸ் தானே? மூணு மார்க்ஸ்ன்னு சொன்னால் M1 ஈக்குவல் டு 0. சிம்பிளாக போடலாம். போட்டு பெரிய அளவில் சம்லாம் வந்து நீட்டி போட்டு வச்சு, சப்ஜெக்ட் மார்க்ஸ் எல்லாம் போட்டு வச்சு. நேற்று சொன்ன சிம்பிளாக போடுங்க. M1 M2 M3 மார்க்ஸ் தானே 3 எடுக்கிறோம். அதுக்கப்புறம் அதில் டோட்டல் எடுக்கணும். டாட் 0. ஏவரேஜ் எடுக்கணும் தான் AVG 0. இது 5 தான் வரப்போகுது. 5 வரணும். ரைட், ஓகே. இப்போ இன்புட் எல்லாம் வந்து ஒரே அடுத்த முறை இதுக்கு பிறகு எல்லாம் 2 வரையில் போட்டு அதை வெட்டி அதை ஒரு ப்ராப்ளம் மாதிரி பண்ணி மார்க்ஸ் போட மாட்டேன் சொல்லி போட்டேன். இப்போ நான் அதை கன்சிடர் பண்ண இல்லை, நான் தனியாக போட சொல்லிட்டேன். M1 M2 M3 தனித்தனியாக போடணும். இன்புட் M1 M2 கமான்லாம் போடக்கூடாது. மேலே என்ன பேர் கொடுத்தோமோ அதே பேர் தான் இதுக்கும் கொடுக்கணும். சில மேலே ஒரு பேர் கொடுத்துட்டு கீழே வேற பேர் கொடுத்துக்கிறான், இன்புட் வேற பேர் கொடுத்துக்கிறான். ரைட், அப்போ இன்புட் எடுக்கக்கூடியது 3 விஷயம் தான், மார்க்ஸ் 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் 3. இன்புட் எடுத்தோமோ அடுத்த ப்ரோசஸ் டோட்டல் எவரேஜ் காண சொல்லியிருக்கு. அப்போ டாட் ஈக்குவல் டு M1 + M2 + M3. அடுத்து எவரேஜ் காண்றதும் ப்ரோசஸ்ங்கிறதால அதே பாக்ஸுக்குள்ள போட இயலும். சில அளவுக்கு தனி பாக்ஸில் போட்டிருந்தீங்க, ஏன்னு தெரியல. அன்றைக்கும் சொன்னேன் ஒரே ப்ரோசஸாக இருந்தால் ஒன்றும் செய்யலாம். கிளாஸில் ஒழுங்காக கவனிக்கல. இத்தனைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வீடியோவும் போட்டு வச்சு எல்லாத்தையும் பார்த்துட்டு பிள்ளையா செய்றீங்க. ரைட், அடுத்தது அத்தியா வந்து ப்ரோசஸில் இருந்து ஒரு அவுட்புட் தான் வெளியே போகணும், 2 அவுட்புட்லாம் போட்டுக்கிறீங்க. ரைட், விளங்க இந்த பேசிக் விஷயம் கூட உங்களுக்கு தெரியாமல் தான் இருக்கு. இதுலேருந்து ஒரு கோடு எழுதிக்கிறீங்க. எப்படி வரும்? பாடி சொன்னேன், வராது வராது வராது. இத்தனையும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சிருக்கு, அதையும் பார்க்குறீங்கள போல. அடுத்தாச்சு இப்போ டிசிஷன். இஃப் ஏவிஜி அந்த டோட்டலையும் எவரேஜையும் காட்ட சொல்லி இது சொல்ல இல்லை, அதனால டிஸ்பிளே நாங்கள் போட இல்லை, யாரும் செய்யவும் இல்லை, அது செய்ய தேவையில்லை, சொல்ல இல்லை, காணிக்க தான் சொல்லியிருந்தது. டோட்டலும் எவரேஜ் வந்து 40 குறைவாக இருந்தால் ஸ்மாலர் தேன் பாவீங்க, நீ கிரேட்டர் தேன் போட்டிங்கன்னா அது பிள்ளை. அடுத்து இப்போ அதை கன்சிடர் பண்ணால் மார்க்ஸ் போட்டால் அடுத்த முறை அது பிள்ளையாக போடுவேன், அதை வெட்டு அது கம்ப்ளீட்டாக ஃப்ளோ சார்ட் பிள்ளைன்னு போட்டுருக்கு. இப்போ மார்க்ஸ் 5 மார்க்ஸ் 10 மார்க்ஸ் குறைச்சிருக்கு. ரைட், அண்ட் அது பிள்ளை தான், எல்லாம் பிள்ளை தான், லாஜிக்கே பிள்ளை, சின்ன பிள்ளை இல்லை அது. ரைட், இதுக்கு எஸ்ஸாக இருந்தால் டிஸ்பிளே நல்லா பார்த்துக்கிடுங்க, டிஸ்பிளேன்னு போடணும், கொட்டேஷன் மார்க்கில் போடணும் ஃபெயிலுங்கிற விஷயத்தை. சிலருக்கு சும்மா போட்டு வச்சுக்கிறீங்க, அதுக்கு சரி தான் போட்டிக்கிறேன். ரைட், ரிசல்ட் ஈக்குவல்ட்டுன்னு போட்டிக்கிறீங்க, என்ன அது யார் அஃப்ரீதாவா? டிஸ்பிளே ரிசல்ட் ஈக்குவல் அது ப்ரோசஸ், ரிசல்ட் ஈக்குவல் டு ஃபெயில்னு அர்த்தம், அது ப்ரோசஸ். டிஸ்பிளே அது அவுட்புட் அல்ல, அது ப்ரோசஸ். ஆனால் பெரிய ஒரு ப்ராப்ளம் வரும். அப்ப அது போட தேவையில்லையா சார்? ரிசல்ட் நீங்க அதை போடுறா இப்படி போடுங்க, அதை போடுறா இருந்தா இப்படி போடுங்க. ரிசல்ட்னு மேல ஒரு வேரியபிள போடுங்க, போட்டு
ஃபெயில்னு போடுங்க. நீங்கள் உங்களோட லாஜிக் படி செய்கிறேன்னா இப்படி செய்ய மேலும். அப்படின்னா மேலே 6வதாக ரிசல்ட்னு ஒன்று போட்டே ஆகணும் எனக்கு. அது ஒரு ப்ராசஸ். ரிசல்ட் ஈக்குவல் டு கொட்டேஷன், டபுள் கொட்டேஷன் சும்மா எம்டியாக போட்டால் சரி. எம்டி 1 மில்லியன் காட்டுறதுக்கா எம்டி. ஓகே, அப்போ இதை தூக்கிட்டு வச்சுட்டு ரிசல்ட் ஃபெயில். அப்போ இது வந்து என்னது? எஸ் எஸ். நோ வருமே, நோ. ரிசல்ட் பாஸ். இங்கே சொல்லுங்க ரிசல்ட், இந்த டிஸ்பிளே ரிசல்ட்னு சொல்லுங்க. இப்போ இதுக்கு ரிசல்ட்டுக்கு இன்வெர்ட் கமா போடக்கூடாது, வேரியபிள். இப்போ நீங்கள் ஃபெயில்னு போட்டிக்கிறீங்க, இன்வெர்ட் கமா போடாமல் போட்டிக்கிறீங்க சில ஆளுக்கு. அப்போ ஃபெயில்னு ஒரு வேரியபிளை தான் அதுக்கு ஒரு குறிக்குது, அதனால தான் அது பிள்ளை. ரைட், இங்கே வந்து ரிசல்ட்டுங்கிற வேரியபிள், அதுக்கு இன்வெர்ட் கமா போடக்கூடாது. ஆனால் ஃபெயில் பாஸுங்கிறது வெறும் டெக்ஸ்ட், அதனால அதுக்கு இன்வெர்ட் கமா போடணும். ரெண்டையும் குழப்பிடக்கூடாது. அப்போ எஸ்ஓ நோவை பொறுத்து ஒன்று ரிசல்ட் உள்ள ஃபெயில்னு சேரும் அல்லது பாஸ்ன்னு சேரும். பிறகு ரிசல்ட்டை காட்டுறது, அதில் என்ன இப்போ ஃபெயில் இருந்தாலும் காட்டும், பாஸ் இருந்தாலும் காட்டும், எது இருக்குதோ அதை காட்டும். அதுக்கப்புறம் எண்ட். நீங்கள் செய்கிற அப்படி போட்டால் நீங்கள் எப்படி செய்யணும்? ப்ரொசஸை தான் காட்டணும், அவுட்புட்டாக காட்டணும், இன்புட்டாக காட்டணும். நீங்கள் ரெண்டே ஒன்றா போட்டிங்க, அங்கே தான் அது போல் வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி செய்யணும்னா இப்படி செய்ய வேணும். இதுதான் பெட்டர் வே, இது நல்ல வழிமுறை ஒன்று. இதை அளவுபடுத்துறேன்டா அல்லது நைஸாக இன்னும் வேறு மாதிரி செய்கிறேன்டா, நான் அன்றைக்கே சொன்னேன், ஒத்த கோணல் போட்டு இப்படி போட்டு விட்டிங்கடா அழகாக வந்துடும். இது நல்ல மெத்தட் தான். ஒரு ப்ரொசஸன் எடுத்து அவுட்புட்டை ஒரு வேரியபிள்களை போட்டு வச்சுக்கிட்டு தேவையான போது வேரியபிளை அந்த அவுட்புட்டை காட்டுறது. இது அது எல்லாத்தையும் விட நல்ல முறை. ஆனால் மற்ற மாதிரி செஞ்சிருந்தாலும் டிஸ்பிளே ஃபெயில், டிஸ்பிளே பாஸ்ன்னு போட்டிருந்தாலும் நான் சரி தான் போட்டிங்க, லாஜிக் சரிங்கிறதுனால. இங்கே கிரேட்டர் தேன் போட்டு அது எல்லாமே பிள்ளையாக போயிடும். 40 எடுத்தவங்கலாம் ஃபெயிலாக போயிடுவான் லாஜிக் படி. ப்ரோக்ராம் பிள்ளை, 40 எடுத்தாலும் ஃபெயில் போடும் சிஸ்டம், ஆகவே பிள்ளை. ஓகே ரைட், இது ரெக்கார்ட் ஆகிறதால நான் திரும்ப டைம் சொன்ன கையில் அடுத்த இது பண்ணுறேன். அடுத்த இது சொல்லுங்க டக்குன்னு. 3 மார்க்ஸ் என்ன, 3 மார்க்ஸ் இருக்கணும், எடுக்கணும். 3 பாடங்களின் மார்க்ஸ்களை உள்ளீடாக பெற்று அவற்றுள் ஏதேனும் 2 மார்க்ஸ்களின் கூட்டுத்தொகை 80 அல்லது 80 விட அதிகமாயின் அப்படின்னா ஈக்குவல் போடணும், இல்லாட்டி ஸ்மாலர் தேன் போட்டு செய்யணும். ஒரு ஆள் ஸ்மாலர் தேன் போட்டு செஞ்சது யாருன்னு பார்ப்போம், நான் பார்த்து சொல்கிறேன். தட் இஸ் அ பெட்டர் வே, ரைட். ரிசல்ட்டாக பாஸ் என்றும் இல்லாட்டா ஃபெயில்னும் வரும், ரைட். ஓகே, அப்போ இன்புட் எடுக்கணும் கட்டாயம். 3 மார்க்ஸ் எடுக்க போகிறோம் நாங்கள். M1 the input அல்ல process, M2 equal to process, M3 equal to 0. ஓகே, அடுத்த இன்புட் 3 மார்க்ஸ் உள்ளூடாக எடுக்கணும். M1 M2 M3. மூணு இன்புட் எடுத்தாச்சு. இப்போ வந்து அது டோட்டல் 1, டோட்டல் 2, டோட்டல் 3லாம் எடுத்தீங்க, அதெல்லாம் தேவையில்லை. ஒரு டிசிஷன்
என்ன டிசிஷன்? இஃப் ப்ராக்கெட்டை போட்டு m1 + m2 greater than or equal to 80 போட்டாலும் சரி அல்லது smaller than 80 போட்டு செஞ்சாலும் சரி, இந்த greater than equal போடாமைக்கு தான் நான் இந்த smaller than போடுறேன். எந்த அளவுக்கு தவிர்க்க சொன்னேன், நீங்கள் போட்டாலும் நான் சரி போட்டுக்கிறேன், அது ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் smaller than போட்டு செய்யலாம் அழகா. 80 குறைவா இருந்தா என்ன அர்த்தம்? குறைவா இல்லாண்டா என்ன அர்த்தம்? டிஸ்பிளே பாஸ். அப்போ அது மாதிரி ரிசல்ட் எடுத்து செய்யலாம். நான் இப்போ டிரெக்டாகவும் கொடுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. சிம்பிளாக செய்வோம். ரிசல்ட் எடுக்கிறது தான் நல்ல மெத்தட். ஓகே ரைட். டிஸ்பிளே பாஸ். எஸ்னா என்ன அர்த்தம்? ரெண்டும் கூட்டினாலும் 80 வர இல்லைன்னு அர்த்தம். ஸ்மாலர் தேன் அதான அர்த்தம். ரெண்டையும் கூட்டி 80க்கு குறவு இல்லைன்னு அர்த்தம். ஒன்று 80 ஆகிக்கணும், 80 கூட ஆகிக்கணும், ஆகவே பாஸ். எஸ்னா என்ன அர்த்தம்? ரெண்டையும் கூட்டி 80 வரையில், 80 கூட வரையில். ஸோ இன்னொரு நிபந்தனை அதில் சொல்கிறோம். சரி, அது ரெண்டும் வேணாம். M1ஐயும் M3ஐயும் கூட்டுனா அது 80க்கு குறைவா இருக்குதா? என்று பார்க்க. அதுக்கு நோண்டூர் விட வரும். இல்லை, அது ரெண்டும் கூட்டுனா 80 குறைவு இல்லை அப்படின்னு என்ன அர்த்தம்? 80 கூட அல்லது சமனாய். ஸோ நாங்கள் திரும்ப அதை கொண்டு போயிட்டு என்ன செய்கிறோம்? பாஸ்ன்னு சொல்கிறோம். அப்படின்னா பாஸ். ஓகே, இதனை கூட்டும்போது 80க்கு குறை இல்லை, அதனால பாஸ். இல்லை, அதை கூட்டினாலும் 80 வர இல்லை, தூண்டாத எஸ்னா அதான் அர்த்தம். 80க்கு குறவு இல்லைன்னா அதான் அர்த்தம். எஸ். இன்னொரு நிபந்தனை. சரி, ஓகே, அது வேணா. இப்போ M2ஐயும் M3ஐயும் கூட்டி பார்ப்போம். அது 80 குறைவாய்க்குதா? அப்போ அதுக்கு நோண்டூர் விட வரும். இல்லை, அது ரெண்டு கூட்டினா 80 குறைவா வர இல்லை அப்படின்னா ஓகே, அப்போ பாஸ் தான். 3 சான்ஸ் கொடுக்குறோம். ஏதேனும் 2 மார்க்ஸை கூட்டினா 80 வந்துட்டா அவனுக்கு பாஸ், நீ பாஸ் என்று சொல்லுவோம். அதுவும் 80க்கு குறைவாக தான் இருக்கு. என்ன செய்ய வழி இல்லை. டிஸ்பிளே ஃபெயில். எந்த 2 மார்க்ஸை கூட்டினாலும் உள்ளது 3 மார்க்ஸ் தான். அப்போ எந்த 2 மார்க்ஸை கூட்டினாலும் எண்பதுக்கு குறைவாக தான் இருக்குது என்று பார்த்தா ஃபெயில். இதை நாங்கள் ஒரே சைஸில் ஒரே உயரத்தில் அழகாக வச்சிருக்கணும். இதை தான் நாங்கள் சொன்னோம். ரிசல்ட் அப்புறம் நான் செஞ்சு காட்டின மாதிரி ரிசல்ட் எடுத்து போட்டு அப்புறம் டிஸ்பிளே பண்ணுற மாதிரியும் செய்யலாம். அது நல்ல வழிமுறை. இப்போதைக்கு இதை வச்சிருக்கு. தி எண்ட். 100க்கு 100 2 பேருக்கு போட்டேன். 2 டயக்ராமும் கம்ப்ளைண்ட் இல்லாமல் செஞ்சார்கள். கம்ப்ளைண்ட்டோட செஞ்சாக்க 95 90 85 80 அப்படிலாம் போட்டேன். யார் ஸ்மாலர் தேன் போட்டு செஞ்சு யாரா எனக்கு ஞாபகப்படுத்துங்க, யார் செஞ்சு?
சார் நான் செஞ்சேன். Who is that? கிருஷ்ணாவா? கிருஷ்ணா. எஸ் ரைட், நீங்க தான் செஞ்சீங்க. அப்போ நான் சொன்ன அந்த ஏண்ட அளவுக்கு அதை பாவிக்காதீங்க, கிரேட்டர் தென் ஈக்குவல் ஸ்மாலர் தென் ஈக்குவல் பாவிக்காதீங்கன்னு சொன்னதுக்கு ஒரு சொல்யூஷன் இது. எஸ், the a plus b smaller than 80 result is pass. ப்ராசஸ் டிஸ்பிளே ரிசல்ட் நான் சொன்ன மாதிரியே செஞ்சிருக்கு. ரைட், இப்போ நான் சொன்ன மெத்தட்லேயே செஞ்சிருக்கு. இந்த ரிசல்ட் இஸ்ன்னு சொல்ல தேவையில்லை, ரிசல்ட் ஈக்குவல்னு போட்டால் கரெக்டாக இல்லை. சரியா ரிஸ்னா? சிம்பிளாக போடணும். அந்த இங்கிலீஷ் வசனங்களை மாதிரி செய்ய போனால் இடம் போதாமல் வரும். சிம்பிளாக ரிசல்ட் ஈக்குவல் டு போட்டால் சரி. இதுதான் பெஸ்ட் மெத்தட். பாருங்கள், ப்ராசஸ் எடுத்து போட்டு ப்ராசஸை டிஸ்பிளே பண்ணுறேன், கடைசியில் ரிசல்ட்டை டிஸ்பிளே பண்ணுறேன், ஏதாவது ரிசல்ட் டிஸ்பிளே ஆகும். பர்ஃபெக்டாக இருக்க விஷயம். முதலாவது எக்ஸசைஸில் வந்து இந்த ரெண்டு ப்ராசஸையும் ஒன்றா போட்டு அதில் கூட கம்ப்ளைண்ட் இல்லாமல் ஸ்மாலர் தேன் போட்டு கம்ப்ளைண்ட் இல்லாமல் செஞ்சிருக்கு. அந்த மாதிரி அக்தரும் செஞ்சுருந்தார். ஓகே ரைட், 2 பேருக்கும் 100 போட்டு. மற்ற ஆட்களுக்கும் லாஜிக் பிடிபட்டிருக்கு. நான் எல்லாருக்கும் குறைச்ச மார்க்ஸ் வந்து குறைஞ்ச 80 எடுத்த ஆட்கள்லாம் லாஜிக் பிடிபட்டிக்குது. நோ ப்ராப்ளம், உங்களுக்கு ஏலும், நீங்கள் செய்ய துவங்கிட்டீங்க. ஒரு சிலர் தான் லாஜிக் பிடிப்பட இல்லை. நாசிக் மாதிரி, நிலுக்ஷிகா மாதிரி, அஃப்ரிதாக்கும் சரி பரவாயில்லை, லாஜிக் பிடிப்பட்டிக்கு வேறு சில சிலி மிஸ்டேக்ஸ் விட்றீங்க. நிலுக்ஷிகாவெல்லாம் அந்த இதெல்லாம் போட்டு விட்டீங்க, ஏன்னா பிரான்ச்சை பிரித்து விட்டீங்க.